ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஹார்ட் வார்மிங்கான மூவி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு கொரியன் மூவி. ஒரு சின்ன பொண்ணு அவங்க அப்பா கிட்டே சொல்லிகிட்ருக்கா. ஸ்டார்டிங் சீனில் பேசணுன்னா அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன்ப்பா. அப்படியாம்மா, சீரியஸாக சொல்கிறியான்னு அவங்க அப்பா கேட்க, ஆமாம்ப்பா, உங்களை மாதிரி ஒரு பிரேவான பையன் தான் எனக்கு ஃப்யூச்சரில் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படியே இந்த சீன் கட் ஆகி ஒருத்தர் இதை அப்படியே டிவியில் பார்த்துட்ருக்க மாதிரி காட்டுறாங்க. இவர் தான் அந்த இதில் காட்டின அவங்க அப்பா. இவர் பேர் தான் சங்டே. கரெக்டாக யாரோ கத்துற மாதிரி ஒரு கேட்குது. இதை அப்படி என்னடா சத்தம் அப்படின்னு போய் பார்க்கலான்னு போனால் மேலே அவங்க பொண்ணு அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க. ஏம்மா என் ட்ரெஸ்ஸும் அப்பா ட்ரெஸ்ஸும் ஒன்றா துவைக்கிற அப்படின்னு கேட்க அவங்க அம்மா சொல்கிறாங்க, அது உங்கள் அப்பா தானே ஏன் ஒன்றா துவைச்சா என்ன தான் இப்போ பிரச்சனை வரப்போகுது, நான் வளர்ந்துட்டேம்மா, முன்ன மாதிரிலாம் நான் இல்லை, எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி துவைக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா எதுக்கு இப்போ கத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்க அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஏன் விஷயமா இப்போ என்னோடதோ துவைச்சாதான் உன் ட்ரெஸ்க்கு என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்க அது உடனே அவங்க அம்மா விடுங்க அவங்க கம்பெனியில் ஏதோ லிப்ஸ்டிக் பிராண்ட் இருக்காமே, அது அவளுக்கு வேணும்னா ஏன் என்கிட்ட கேட்டால் என்ன ஆக போதான், நான் அவங்க அப்பா தானே, என்கிட்ட கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல அதுக்கு விஷயம் எனக்கு எதுவும் வேணாம், இனிமேல் நான் கேட்கவும் மாட்டேன், எதுவும் நீங்களும் எனக்கு பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு போக மறுபடியும் காலையில் 2 பேரையும் ரெடியாக வரதை காட்ட எப்போவுமே யுஷி ஆரஞ்சு கலரில் ஒரு ஜூஸ் மார்னிங் குடிப்பாள். அவங்க அப்பா க்ரீன் கலர் ஜூஸ் குடிப்பாங்க. 2 பேரும் அப்படியே குடிச்சிட்டு மார்னிங் கிளம்புறாங்க. 2 பேருமே ஒரே ரோட்டில் தான் போவாங்க. ஆனால் என்னமோ யுஷிக்கு அவங்க அப்பா யாருனே தெரியாத மாதிரி அப்படியே காதில் ஒரு ஹெட்ஃபோனை மாட்டிட்டு அவங்க அப்பா சொல்கிறத சுத்தமாக கேட்காம போயிட்டுருக்கா. அவங்க அப்பாவும் சொல்லிக்கிட்டே என்னடா பொண்ணு அப்படின்னு நினச்சிட்டு போக கரெக்டாக இவ போய் அவள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறா. அவள் ஃப்ரெண்டு நேற்றுக்கு ஒரு டான்ஸ் வீடியோ இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு, பார்த்தி அவங்க டான்ஸ்லாம் அப்படின்னு முதல்ல நம்ம ஸ்கூல் போகணும் ஆட்டினது அப்படின்னு கேட்க, எது அந்த காக்கா வலிப்பு அந்த மாதிரி ஸ்டெப்பா, இப்படிலாம் இதெல்லாம் ஒரு டான்ஸுன்னு இப்போ பார்த்துட்டு அதை வேறு மாசுன்ற பார்த்தியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரும்போது கரெக்டாக தடுமாறி கீழே விழுவ கரெக்டாக யாரும் மூஞ்சிலையும் முழிக்கிறா. என்னமோ அவங்கள பார்த்த உடனே ஏதோ தொண்டை காணும் துணியை காணுன்ற மாதிரி ஓட ஆரம்பிச்சிட்றா. ஏன்னா அது அவளோட க்ரஷ்ஷு, அதனால தான் அப்படி ஓடினா. இப்போ ஃபீல் பண்ணிகிட்ருக்கா, சாய் அவன் மூஞ்சில் போய் இப்படி விழுந்துட்டுமே காலையில் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே கரெக்டாக யாராவது மறுபடியும் அவன் ஏய் யுஷி நெல் அப்படின்னு சொல்ல, என்ன அப்படின்னு கேட்க, நீ நல்லா தானே இருக்கா, நம்ம ஸ்கூலில் ஒரு காம்படிஷன் நடக்குது, நீ வரியா அப்படின்னு கேட்க அவளுக்கு உள்ள அப்படி குஷி தாங்களோ ஓகேன்னு சொல்லிடுறா. கரெக்ட் அப்போன்னு பார்த்து அவங்க அப்பா யார் அந்த பையன், என்ன பண்ணிகிட்ருக்க, ஸ்கூலுக்கு போறியா இல்லை என்ன பண்ணுற, ஒழுங்காக போய் படிக்கிற வேலையை பாரு, மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கா, யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கா. யூஷி எதையும் காதில் வாங்காத மாதிரி மறுபடியும் அந்த ஹெட்ஃபோனை மாட்டிட்டு போயிட்டான். 2 பேரும் மறுபடியும் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்கள மீட் பண்ணாலும் அவங்க அம்மா கூப்பிட்டு போயிருப்பாங்க. 2 பேருமே ஏதோ சைலண்ட்டாக உட்காந்துட்டாங்க. சன்டேயும் எதுவும் பேசல, யூஷியும் எதுவும் பேசல, அவங்க அம்மா மட்டும் தான் பேசிகிட்டே இருந்தாங்க. உடனே யுஷியும் அவங்க அம்மா பார்த்து யுஷியும் சன்டேயும் பார்த்து, நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போங்க, நான் இங்கேயே இருந்துட்டு தாத்தாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு சன்டே சரி அப்படின்னு சொல்ல யுஷி நானும் அப்பா கூடலாம் போக மாட்டேன், நீங்கள் வேணால் போங்க, நானும் உங்கள் கூட தான் இருப்பேன், நான் அவர் கூட போக மாட்டேன்னு சொல்ல அங்கேயே ஒரு சண்டை வர அப்படியே யுஷி நான் நடந்து வந்துட்டுருக்கேன். அவங்க அப்பா திட்டிக்கிட்டே வர்றாரு, யார் இந்த காலையில் அந்த பார்த்து பையன், என்ன பண்ணிகிட்ருக்க, சொல்கிற பேச்செல்லாம் இப்போ கேட்கவே மாட்டேங்கிறியே அப்படின்னு ரொம்ப கண்டாயிட்டார். ஏன்னா யுஷி அதை எதுவும் கேட்காம அவளுக்கு ஃபோன் பார்த்துட்டு அவள் பாட்டுக்கு வந்துட்டுருக்கா. உடனே அவங்க அப்பா செம காண்டாகி அந்த ஃபோனை தூக்கி போட்டுடலான்னு அந்த ஹெட்ஃபோனே தூக்கி போட்டுட்டாரு. அதை பார்த்துட்டு யுஷிக்கு இன்னும் காண்டாயிடுச்சு. ஏன்ப்பா இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க சன்டே பார்த்து, என்ன நீ பண்ணிகிட்ருக்க, நீ ஒழுங்காக படிக்கிறதும் இல்லை, உன் மார்க் என்னன்னு தெரியுமா, உன் ரேங்க் என்னன்னு நீ கிளாஸில் தெரியுமா, ஏதாவது பண்ணுறியா, என் இடத்துல இருந்து பாரு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு தெரியும் போது அதே தான் நானும் சொல்கிறேன், என் இடத்துல இருந்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு யுஷி சொல்ல இந்த சண்டையை பார்த்துட்டு அவங்க தாத்தா என்ன சண்டை போட்டுட்ருக்கீங்க 2 பேரும் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு ஒரு மரத்தை கட்டி, இந்த மரத்து முன்னாடி என்ன வேணுனாலும் அது நடக்கும், இதுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவங்க 2 பேரும் ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க போல். 2 பேருக்கும் அதில் சைலண்ட்டாக போயிட்டுருக்காங்க. அவங்க சன்டேவும் அவங்க பொண்ணு திரும்பி பார்த்துட்டே வந்துட்டுருக்கும்போது கரெக்டாக ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிடுது, கார் கிராஷ் ஆகி மறுபடியும் 2 பேர் முழிச்சு பார்க்குறாங்க. சன்டே முழிச்சு பார்த்தா அவருக்கு ஏதோ வாய்ஸ்லாம் ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்னடா நம்ம இப்படி இருக்கோமே, யாரடா என்ன இது நம்ம பாடியா இது அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்துட்ருக்க அப்படியே அந்த சைட்லேருந்து யுஷி அப்படியே ஓடி வர மாதிரி இருக்க ஓடி என்னடா அவளும் அதே மாதிரி ஷாக்கில் ஓடி வர
2 பேரும் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டாங்க. சங்டே வந்து யுஷியை பார்த்து அப்பா அப்படின்னு கூப்பிட, யுஷி வந்து சங்டேயை பார்த்து யுஷிமா அப்படின்னு கூப்பிட, கடைசியில் பார்த்தா 2 பேரும் பாடியும் சுவிட்ச் ஆகிருக்கு. அதாவது அவங்க தாத்தா சொல்லிட்டு இருந்த மாதிரி 2 பேரும் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுக்கே அப்போ தான் புரிய வருது என்ன அவங்க 2 பேர் சோலும் பாடி வச்சு சுவிட்ச் ஆகிருக்குன்னு. உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகக்கூடாதுன்னு யார் பாடியில் யார் சொல்லிருக்கோ நான் அதை வச்சே சொல்கிறேன். இப்போ வந்து யுஷி பாடியில் வந்து சங்டே இருக்காரா, அதனால சங்டேன்னு கூப்பிட்றேன். சங்டே பாடியில் யுஷி இருக்கனால யுஷின்னு கூப்பிட்றேன். சங்டே வந்து அப்படியே இதுதான் சான்ஸ்னு மூஞ்சி பிடிச்சிக்கின்றது அதை பண்ணுறதுன்னு அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். உடனே யுஷி வந்து என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, இல்லை சும்மா செக் பண்ணேன், சரி என் ஃப்ரெண்டும் வந்து ஒரு டாக்டர் தான், அவன்கிட்ட போய் நம்ம இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்ல, சரிப்பா அதுக்கு போய் ஏன்ப்பா கிள்ளிட்டு இருக்கீங்கன்னு போது சடா விட்றேன் அப்படின்னு சொல்ல, சரி வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போக கரெக்டாக ஒரு டாக்ஸியில் ஏறுறாங்க. சங்டே வந்து அவர் வந்து ஒரு யார் பாடியில் இருக்காருன்னே மறந்துட்டு ஏதோ பெரியவர் மாதிரி, தம்பி அந்த சைடு போகணும்டா, அப்படியே இதில் கிராஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதை பார்க்கலாம், என்ன உனக்கு நான் தம்பியா அப்படின்ற மாதிரி பார்க்க, பின்னாடி யுஷி அழுதுட்டு வரதை பற்றி இன்னும் இந்த பெரியவர் இவர் அழுதுட்டு இருக்காரு, யாரடா இவனுங்க அப்படி 2 பேர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். உடனே யுஷி வந்து பின்னாடி ஒரு சின்ன பையன் உட்காந்துருக்கான், அது தெரியாமல் நீ பாட்டுக்கு சிகரெட் பிடிச்சிட்டு வந்துட்டுருக்க அப்படின்னு கேட்க, அந்த பையன் அந்த டிரைவர் வேறு யாரா இது லூசுங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே கரெக்டாக மென்டல் ஹாஸ்பிட்டல் வந்து நிற்கவும், கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க, உங்களுக்கான சரியான இடம் தான் போங்க அப்படின்னு விட்டுட்டு போக, உடனே சங்டே உள்ளே போயினோடனே, ஜான் எந்திரிடா, நான் வந்துட்டு உனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும், எங்கள் பாடி ஸ்விட்ச் ஆகிடுச்சு அப்படின்னு நிறைய சொல்லிகிட்ருக்கேன். அதை கேட்காம அந்த டாக்டர், என்ன யுஷிமா என்ன போய் நேம் சொல்லிலாம் கூப்பிட்டுக்கிட்டு இதெல்லாம் கெட்ட பழக்கம் இல்லை, என்னடா சங்டேக்கு சொல்லி கொடுத்துருக்க அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாரு நான் தான் சங்டே, அவள் யுஷி, நான் உங்ககிட்ட நான் சொல்லணும் இதெல்லாம் நம்ப அப்படின்னு, என்னடா ப்ராங்க், என்ன விஷயமா ப்ராங்க்லாம் பண்ணிகிட்ருக்க போமா அப்படின்னு சொல்ல, யுஷி உடனே ஆமாம் அவங்க தான் சங்டே, நான் வந்து யுஷி அப்படின்னு சொல்ல, உடனே சங்டே அவர்கிட்ட போய், அன்றைக்கி நீ ஒரு டீச்சர் மேலே கல்லை எடுத்து அறிஞ்சாலும் நான் தானே இன்றைக்கி உனக்கு காப்பாற்றினேன், ஞாபகம் இருக்கா, இதெல்லாம் நமக்குள்ளே மட்டும் தானே இருந்துச்சு, நீ தானே என்னடா இப்படிலாம் ஒன்றும் போது, உடனே அந்த டாக்டர் வந்து யுஷியை பார்த்து, என்ன சங்டே என்னடா சொல்லி கொடுத்துருக்க, பொண்ணுக்கிட்டலாம் இதை போய் சொல்லுவேன் அப்படின்னும் போது அவள் வந்து முழிச்சிட்ருக்கா யுஷி. உடனே இவர் சங்டே ரொம்ப ஓவராக போகும், டாக்டர் வந்து அசிஸ்டண்ட் கூப்பிட்டு இவங்க 2 பேரையும் வெளியே பிடிச்சி தள்ளுங்க அப்படின்னு சொல்ல, உடனே சங்டே வந்து, நீ சொன்னல அன்றைக்கி 2 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த அசிஸ்டண்ட் எனக்கு பிடிக்கவே இல்லை, இவ்வளோலாம் வேலையை விட்டு தூக்கணும், ஒரு வேலையும் ஒன்றும் பண்ணதில்லை, எனக்கு தலை வலிடா அப்படின்னு சொன்னல, அன்றைக்கி நான் தாண்டா உனக்கு சப்போர்ட் பண்ணேன், இன்றைக்கி அவளை பிடிச்சி என்ன தள்ளுற பற்றியா அப்படின்னு கேட்க, உடனே அவர் போய் யுஷி அடிக்கும், சங்டேக்கு செம்ம காண்டா எடுத்து பொண்ணு மேலே கை வச்சோடனே, ஏடா நீ ஏன் பொண்ணு அடிக்கிறதுக்கு அப்படின்னு அவர் அப்புறம் கடைசியில் 2 பேரையும் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே தள்ளிடுறானுங்க. வீட்டுக்கு வந்தோன்னு 2 பேரும் எதுவும் சொல்ல வேணாம்னு முடிவு பண்ணிடுறாங்க, ஏன்னா நம்ப மாட்டாங்கன்னு தெரியும். அப்படி 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்க, சங்டே வந்து எப்பவுமே நிறைய சாப்பிடுவார், அதே மாதிரி என்னை யுஷி படியிலன்னு சாப்பிட, உடனே அவங்க அம்மா வந்து, இன்றைக்கி தான் என் பொண்ணு நல்லா சாப்பிட்டு நான் பார்க்குறேன், வயிறு நிறைய சாப்பிட்டு நீ சாப்பிட்றா செல்லன்னு ஊட்டி விட்டுட்ருக்க, அப்படியே யுஷி அந்த சைட்லேருந்து நடத்துங்க அப்படின்னு பார்க்க, இதெல்லாம் பார்த்துட்டு சங்டே எதுவுமே ஃபீல் பண்ணல, அவர் பாட்டுக்கு நல்லா சாப்பிட்றாரு. கரெக்டாக அவங்க அம்மா வந்து சங்டே உடம்புல இருக்க யுஷி சோகமாக இருக்கிறத பார்த்தோன்னே, என்னங்க நீங்கள் வந்து பீர் குடிக்கிறீங்களா, ரொம்ப சோகமாக இருக்க மாதிரி தெரியும், அப்படியே யுஷி வந்து வாங்கலான்னு போக, அதுக்குள்ளே சங்டே வந்து அதெல்லாம் குடிக்கக்கூடாது, அதெல்லாம் உடம்புக்கு கேடு அப்படிலாம் சமாளிக்க, சரி அப்படின்னு விட்டுறாங்க. அப்படியே 2 பேரும் எல்லாருமே சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்க, கரெக்டாக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கலான்னு போகிறாங்க. யுஷிக்கு ஒரே பயமாக இருக்குது அவங்க அம்மா கூட தூங்க, ஏன்னா இப்போ அவங்க அப்பா பாடியிலலாம் இருக்கா, அதுவும் இல்லாமல் அவங்க அம்மா வேறு ட்ரிங்க் பண்ணியிருக்காங்களா, என்ன நடக்க போதுன்னு நினச்சிக்கிட்டே இருக்க, கரெக்டாக அவங்க அம்மா வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ணுற மாதிரிலாம் கிட்டலாம் வர, உடனே இதுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி யுஷி இருக்க, அவங்க கொஞ்சம் போதையில் இருக்கனால அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. யூஷும் சரி இன்றைக்கி முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்க, அடுத்த நாள் 2 பேருமே அவங்கவுங்க இதில் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேரும் ஒன்றும் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, ஆனாலுமே ஏதோ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. கடைசியில் சங்டே டயர்டாகி என்னடா இது அப்படின்னு ரொம்ப டயர்டாகிடுறாரு. அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக யுஷி வந்து, அப்பா இது அன்றைக்கி பேசாமல் தாத்தாக்கிட்டே கேட்டுடலாமா, அவருக்கு தானே அந்த இது சொன்னார், அவர்கிட்டே கேட்போமான்னு போது சங்டேவும் சரி இதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு நினச்சிட்டு கால் பண்ணலான்னு போக, யுஷி வந்து சொல்கிறா, சரி கால் பண்ணுங்க அப்படின்னு. கடைசியில் கால் பண்ணி சங்டே தான் யுஷியோட வந்து கேட்குறாரு, இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்களா அது உண்மையா அப்படின்னு கேட்க, அதுக்கு வந்து அவங்க தாத்தா வந்து, ஆமாம் உண்மை தான்,
அது வந்து நீங்கள் ரொம்ப இதாகி மனசுலேருந்து பண்ணீங்கன்னா அது நடக்கும். அட்லீஸ்ட் 2 வாரம் இல்லைன்னா 2 வாரமாவது நீங்கள் வந்து அதே இதில் தான் அந்த விஷ் நடந்துட்டு தான் இருக்கும் அப்படி. அது நீங்கள் வந்து மறுபடி சேஞ்ச் ஆகிட்டீங்க. உங்கள் மனசு ரியலாக சேஞ்ச் ஆச்சுன்னா அது திருப்பி சேஞ்ச் ஆகிடும். ஆனால் அட்லீஸ்ட் 1 வாரமாவது நீங்கள் தாக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னு விட்டுர்றாங்க. காலையில் பார்த்தா 2 பேரும் ஜூஸ் மாற்றி மாற்றி குடிக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மா வந்து என்ன அது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கேட்க மறுபடியும் மாற்றிக்கிறாங்க. யூஷுவலாக அந்த க்ரீன் ஜூஸ் எல்லாம் குடிக்கவே முடியல அவளுக்கு. பிடிக்கவே இல்லை. ஆனாலும் கஷ்டப்பட்டு குடிச்சிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. 2 பேரும் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக நடந்து போகிறத பார்த்துட்டு எல்லோரும் பார்க்குறாங்க. அவங்க அம்மாவும் என்னடா ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. சங்டே வேறு ஒரு பொண்ணு மாதிரி நடக்காமல் ஒரு மாதிரி நடக்க. அதை பார்த்துட்டு யூஷி வந்து என்னப்பா இப்படிலாம் நடந்துட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து இப்போ இப்படிலாம் அடக்க உடக்கமாக நடக்கும், இப்போ கால் இப்படிலாம் வச்சுருந்தோம், நீ எதுக்கு இவ்வளோ குட்டியாக ஸ்கர்ட் வச்சுருக்க, ஏன் கொஞ்சம் பெருசாக வாங்கி போட்டால் தான் என்ன அப்படின்னு கேட்க கடைசியில் வந்து யூஷி வந்து இப்படி தான் நடந்துக்கணும், ஸ்கூலில் போய் யார்கிட்டையும் பேசாதீங்க, நார்மலாக இருங்க அப்படின்னு நிறைய டீனேஜர் மாதிரி இருங்க அப்படின்னு நிறைய டிப்ஸ் கொடுக்க உடனே அவங்க அப்பா சங்டே பார்த்துட்டு சரி எனக்கு எல்லாம் தெரியும், நானும் ஹைஸ்கூலில் படித்த போது தான், நீ ஆஃபீஸில் போய் நல்லா இரு ஓகேவா, வேலையை பார்க்கணும் நிறைய, அந்த மாதிரி நான் ரொம்ப டிசிப்ளின்டான ஒர்க்கர், இந்த மாதிரி இருக்க ட்ரை பண்ணு சரியா, அங்கே போய் இந்த மாதிரி கிரிஞ்சாலாம் பண்ணிகிட்ருக்காது அப்படின்னு சொல்ல இவனும் பார்த்துட்டு கடைசியில் வந்து சங்டே வந்து ஃபோனை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்ல சங்டே கொடுத்துட்டானே யூஷிக்கு தான் எதுக்கு ஃபோனாலாம் அப்படின்னு ரொம்ப, ஏன்னா வந்து டீனேஜர் ஆச்சு குடிக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறா. பட் ஸ்டில் மாற்றி தான் ஆகணும்னு மாற்றிக்கிறாங்க. சங்டேவும் அந்த ஹைஸ்கூலில் பார்த்துட்டு நம்ம படிக்காததா நம்மளும் படிச்சிருக்கோம், நம்மளால முடியும் சங்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதோட ஸ்வாகோட உள்ள போக கடைசியில் பார்த்தா இங்கே வந்து யூஷி வந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக எல்லாருமே சங்டேன்னு நினச்சி ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குறது பார்த்துட்டு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் தான் போல் இந்த ஆஃபீஸில் அப்படின்னு நினச்சிருக்க. பின்னாடி பார்த்தா அவங்க பாஸ் வந்துட்டு இருப்பார் போல், எல்லோரும் அவருக்கு தான் ரெஸ்பெக்ட் கொடுத்துருப்பாங்க. உடனே அவருக்கு நம்மளுக்கு நம்ம அப்பா இல்லை போல், நம்ம அப்பாக்கெலாம் இங்கே அவ்வளோ மரியாதை இல்லை போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. இங்கே வந்து சங்டே வந்து அப்படியே எல்லா பொண்ணையும் பார்த்துட்டு இந்த பொண்ணு தான் நல்லா படிக்கிறேன், இவ கூட தான் உட்காரணும் அப்படின்னு போயிட்டு ஹாய் நான் யூஷி, கேன் வி பி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு முளைச்சிட்டு நிற்க. உடனே ஒருத்தி வந்து இவங்க அது மாதிரி என்ன இவக்கணும் நாங்கள் அதில் படிக்க எதாவது போறியா என்ன, உலகம்லாம் இடிஞ்சு வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி என் பாய் ஃப்ரெண்டோட வெளியே போகிறேன், அதுக்கு நான் பேர் தான் சொல்லியிருக்கேன் எங்கள் வீட்டில், நீயும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோ, அப்போ தான் நீயும் க்ரஷோட போகும்போது நானும் உனக்கு அலோவ் பண்ணுவேன் போது உடனே அவள் எழுந்திரிச்சு பொங்கிறாரு. ஏன்னா உள்ளே இருக்கிறது தான் சங்டே வாச்சு, என்ன சொன்ன உங்கள் பேரண்ட்ஸ் மாதிரி இப்படி போறிய நீலாம் ஒரு பொண்ணா அப்படின்னு கேட்க உடனே அவள் ஃப்ரெண்டு வந்து ஜூன்ஹா வந்து உனக்கு பொறாம நான் போகிறேன்னு, அதனால தான் இப்படிலாம் பண்ணுறோம், உனக்குலாம் இல்லை பாய் ஃப்ரெண்ட், அதனால தான் சரி போ அப்படின்னு சொல்லி உடனே எங்கே பார்த்தா யுஷிக்கு வந்து எங்கே போகணுன்னே தெரில, அவளுக்கு வந்து எங்கே உட்காரணுன்னே தெரில. நல்லா தேடி அவள் கேபின் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் சொல்லியிருக்கா. அப்போ கரெக்டாக ஒருத்தர் வந்து என்ன சங்டே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, போய் வேலையை பாருங்கள், எம்டி கூப்பிட்டு ஏதாவது திட்டிட போகிறாரு அப்படின்னு சொல்ல யூஷு யாரா இவன் அப்படின்னு பார்த்துட்டு கரெக்டாக அவங்க அப்பா சொன்ன ஞாபகம் வருது. இவன் நல்லா நிறைய அறிவு இருக்குது, நிறைய டேலண்ட் இருக்குது, ஆனால் எப்படி பழைக்கணும்னு தான் தெரில அப்படின்னு சொல்லியிருப்பார். அதெல்லாம் ஞாபகம் வரும். யூஷும் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு கடைசியில் அவர் கேபின் எதுன்னு கண்டுபிடிச்சி உட்காந்துடுறாரு. அப்படியே ஆஃபீஸில் இருக்க எல்லாரையும் ஒரு லுக் விட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து யாருன்னே தெரில, ஆனால் அந்த ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு வந்து கரெக்டாக பார்த்தோன்னே ஏதோ ஹேர்லாம் ஃப்ளிப் பண்ணி டர்ன் பண்ணி ஹாய் சங்டே எப்படி இருக்கீங்க, வேலை பார்க்குறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க யூஷியும் பார்த்து ஷாக் ஆகிட்டு என்னடா ஆஃபீஸில் இவ்வளோ ஹாப்பியாலாம் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்ருக்க. அப்படியே இங்கே வந்தால் சங்டே வந்து யூஷியோட க்ரஷை பார்த்து யாடா இவன் என்னடா இது அப்படின்னு அங்கே ஒரு காம்படிஷன் வந்துட்டுருக்கோம், அந்த காம்படிஷனுக்கு தான் வந்திருப்பாங்க. யூஷி வந்து யூஷியோட க்ரஷை வந்து சங்டே பார்த்துட்டு என்ன கரடிக்கு சட்டை போட்ட மாதிரி இருக்கான், ஏதோ வெள்ளை கரடி மாதிரி இருக்கான் பார்க்க, நல்லா என் பொண்ணுக்கு வர டேஸ்ட்டே இல்லை, இவனெல்லாம் பார்க்குறான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க அந்த ஃப்ரெண்டு ஜூனா கூப்பிட்டு என்னடி பண்ணிகிட்டு இருக்கப்போ நெக்ஸ்ட் நீ தான் ஓகேவா, செம்மையாக பண்ணுற ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட. சங்டே ஒரு முடிவோடு தான் வந்திருக்காரு. அப்படியே பையன் மாதிரி நல்லா ரேப்பாக ஒரு எப்படி சொல்ல ரேப் சாங் மாதிரி பாடிட்டுருக்க பொண்ணு பாடுற மாதிரியே இல்லை. சங்டே வந்து கன்ஃபார்ம் இவனுக்கு நம்மளை பிடிக்காது, நம்மளை ரிஜெக்ட் பண்ணினா இனிமேல் நம்ம பொண்ணை பார்க்க கூட மாட்டான், அவனும் அதே மாதிரி ஏதோ ஷாக்கில் தான் பார்த்துருக்கான், இதுதான் விஷயான்னு. ஆனால் வந்து சங்டே வந்தோடனே அவன் எப்படி என்னை பார்த்து அப்படி சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா அங்கே என்ன நடந்திருக்குன்னா எல்லாருமே செம்மையாக கிளாப் பண்ணியிருப்பாங்க. அவனோட யூஷியோட க்ரஷும் பற்றி யூஷி நான் எக்ஸ்பெக்டே பண்ணல நீ இவ்வளோ பண்ணுவேன், நான் நினச்சதோட நீ செம்மையாக பண்ணிட்ட அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை நினச்சி இது நான் தெரிஞ்சுட்டு தான் நம்ம நார்மலாகவே பர்ஃபார்ம் பண்ணிக்கலாமே நினச்சிட்ருக்கேன். இங்கே அப்படியே யூஷி வந்து ஃபோன் நோண்டிகிட்ருக்காரு.
அப்படியே எல்லாருமே மாடல்ஸ் காமிச்சிட்டு இருக்கும்போது யூஷி பார்த்து என்ன மாடல் இது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு இதெல்லாம் ஒரு மாடலாக இப்படி இருந்தால் எப்படி சேல் ஆகும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த மேம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணு நீங்கள் தானே இந்த மாடலே வேணும்னு சொன்னீங்க, மற்ற மாடல்லாம் ரிசர்வ் பண்ணிட்டு இந்த மாடல் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஆமாம் அப்படின்னு சொல்ல, நானா சொன்னேன் அப்படின்னு யூஷி கேட்டுட்டு, சரி சரி மாற்றிக்கோங்க, இந்த மாடல் வேணால் நம்ம வேறு மாடல் மாற்றிக்கும் போது எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. ஏன்னா எல்லாருக்குமே வேறு மாடல் தான் வேணும் ஆக்சுவலி அதனால். ஸோ எல்லாமே ஒரு பார்ட்டி வந்திருப்பாங்க, ஈவினிங் பார்ட்டி. ஒரு கான்ட்ராக்டர் மீட் பண்ணேன். அங்கே போய் உட்காந்தா அவரு வேறு, நீ வேணால் டான்ஸ் பண்ணு, நீங்கள் எல்லாம் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு, ஆனால் இவர் டான்ஸ் பண்ணால் இந்த சாங்குக்கு அது 95 ஸ்கோர் மேலே போயிடுச்சுன்னா நான் கன்ஃபார்ம் என் ப்ராஜெக்ட் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு எல்லாருமே யூஷி போங்க சங்கட்டி அப்படின்னு சொல்ல, அவளுக்கு வேறு வழி தரல. சரி அப்படின்னு போய் அங்கே போய் ஒரு மாதிரியான சாங்குக்கு போய் டான்ஸ் ஆடிருக்கா. அது கேர்லி மாதிரி லைக் நல்லா ஹாட்டான சாங்குக்கு போய் அங்கே டான்ஸ் ஆடிட்டுருக்கேன். அதுவும் ரொம்ப இதாக தெரியுது. எல்லாருமே பார்த்து இது சங்டேவா இதுன்ற போது அதுவும் ஸ்கோரும் 97 போயிடுது, 95 கிராஸ் பண்ணி. எல்லாருமே செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கான்ட்ராக்டரும் அப்புறம் அந்த பொண்ணை எனக்கு ஜூஸ் ஊற்றி கொடுங்க சொல்லுங்கள் அப்படின்னு சூனாவை பார்த்துக்க சொல்ல, சூனாவும் சரி கான்ட்ராக்டர் வேறு வழி இல்லைன்னு பண்ணேன். அவரும் நல்லா ஃப்ளர்ட்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே தொடுறாரு, ஒரு மாதிரி தொட்டுக்கிட்டு அப்படிலாம் பேச சூனாக்கும் வேறு வழி தரல. ஏன்னா எல்லா மற்றவங்களும் பொறுத்து போயிட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக யுஷிக்கு பொங்கி எழுந்துடுறா, டீனேஜர் ரத்தம்ல, அதனால் கடைசியில் அவளை யுஷி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கதை பார்த்துட்டு, என்ன பண்ணுற நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்க, உங்களோட நீங்கள் பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், இப்போ மட்டும் நீங்கள் சாரி கேட்டு இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன், இதை நான் அப்படியே மீடியாவில் போஸ்ட் பண்ணிடுவேன், எது ஓகே உங்களுக்கு அப்படின்னு கேட்க, அவரும் பயந்து இது பண்ணிடு. அந்த பொண்ணு தேங்க்ஸ் சொல்கிறா. கடைசியில் ரொம்ப டயர்டாக வந்துட்டுருக்க யுஷி, நம்ம எதுவுமே இன்றைக்கி பண்ணலையே, இவ்வளோ டயர்டாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டே வந்துட்டுருக்கும்போது கரெக்டாக அங்கே ஒரு பொண்ணு அவங்க அப்பா ஹக் பண்ணி இருக்கிறத பார்த்துட்டு யுஷிக்கு அப்போ தான் புரியுது அவங்க அப்பா எப்படி வேலை பார்க்குறாரு, நம்ம ஏன் அவளை பண்ணலன்னு. அப்போ தான் அவருக்கு அவங்க அப்பா கரெக்டாக அப்போ தான் அவங்க பேக்கை பார்க்குறா. அந்த பேக் ரொம்ப பிஞ்சு போய் யூஸ் பண்ண முடியாத கண்டிஷனில் இருக்கா. அவர் மூஞ்சி ரொம்ப சுருங்கி போய் வயசாகிடுச்சுன்றதே அப்போ தான் யுஷிக்கு புரியுது அவங்க அப்பாவுக்கு. 2 பேரும் மீட் பண்ணோன்னே நடந்ததெல்லாம் பேசுகிறாங்க. ஸ்கூலில் இவ பெர்ஃபார்ம் பண்ணது யுஷிக்கு அப்போ தான் அவங்க அப்பா பெர்ஃபார்ம் பண்ணி இப்போ தெரிஞ்சோன்னு, ஏன்ப்பா நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணீங்க, அதில் எப்படி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கீங்க தெரியுமா, இப்படி இல்லாமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்க. அவங்க சங்க்ட்டு எதுவுமே இது பண்ணாமல் நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக இப்போ மீட்டிங்கில் பெர்ஃபார்ம் பண்ண தெரிஞ்சோன்னே அவரும் பொங்கி எழுந்து என்ன இஷ்யூ பண்ணி வச்சுருக்கா, இப்போலாமா என் ரெஸ்பெக்ட்லாம் போச்சுன்னு போது, அப்படிலாம் இல்லை, எல்லாருமே உங்களை மாசாக நினச்சிருப்பாங்க, நான் உங்களுக்கு ஆக்சுவலி கொஞ்சம் ரெஸ்பெக்ட் அதிகமாக வாங்கி கொடுத்துருக்கேன், நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும் எப்படி பார்த்தா அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படியே பேசிட்டு 2 பேர் தூங்க போகலான்னு டிசைட் பண்ணி கடைசியில் பேசி முடிச்சு தூங்க போயிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில் சங்டேக்கு என்னமோ அந்த ஸ்கர்ட் சுத்தமாக பிடிக்கல போல், அதனால அவர் முதல்ல இதை மாற்றலாம் அப்படின்னு ஒரு கடைக்கு போய் பேண்ட் மாற்றிட்டு மாசாக வெளியே வர ஒரு கெத்தாக என்ட்ரி கொடுக்குறாரு ஸ்கூலுக்குள்ளே. அவங்க க்ரஷ்ஷும் பார்த்துட்டு, இவன் என்னடா க்ரஷ்ஷும் அவளோட யுஷி க்ரஷ்ஷும் ஆக்சுவலி பார்த்து, என்னடா இவன் ரொம்ப மாறிட்டே வரா, செம கெத்தாகிட்டே இருக்கா அப்படின்னு நினச்சிட்ருக்க. இங்கே அப்படியே அந்த ஆஃபீஸர் யுஷியை கூப்பிட்டுட்ருக்காரு அவர் நேற்றுக்கு மீட்டிங்கில் பண்ண வேலைக்கு. என்ன பண்ணியிருக்கீங்க சண்டே, உங்களுக்கு கொஞ்சம் கூட இது இல்லையா, நீங்கள் இப்போ ஒர்க் தானே பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ அவர் நம்ம கான்ட்ராக்டர் நம்மக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, இப்போ என்ன பண்ணலாம், அவங்க என்ன பண்ணாங்க, பெருசாக தொட தானே செஞ்சாங்க, அதுக்கு போய் இப்படிலாம் பண்ணுவீங்களா, என்ன அதுக்கு உடனே இஷ்யூ காண்டாயி டீனேஜர் இதனால, என்ன நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க, ஒரு பொண்ணை தொட்டிருக்காங்க, நீங்கள் அதை காப்பாற்றுறது இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க போது, அதுக்கு உடனே உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கால, அவள் ஸ்கூல் படிச்சுட்ருக்கால, ஃபீஸ் கட்டணுமா வேணாமா அப்படின்னு ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்குறாங்க. உடனே யூஷியும் சைலண்ட் ஆகிடுறான். அவளுக்கும் அப்போ தான் புரியுது அவங்க அப்பா கஷ்டம். நெக்ஸ்ட் இந்த சைடு பார்த்தா சங்டேக்கு ஒன்றுமே புரியல, அவரே கஷ்டப்படுறாரு, என்னடா இது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பக்கத்தில் அந்த பொண்ணு படிக்கிற பொண்ணை பார்த்து, சரி இவகிட்ட ஹெல்ப் கேட்போம் அப்படின்னு ஒரு இதில் எழுதி கேட்குறா. அந்த பொண்ணு அதை அப்படியே தள்ளி வச்சிட்றா. மறுபடியும் சரி கொஞ்சம் லஞ்சம் தான் கொடுத்துப்பாமேன்னு கொடுக்க, அதையும் பார்த்துட்டு அப்படியே மறுபடியும் தள்ளி வச்சிட்றா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சார் வேறு யுஷியை இப்போ தலையிலேயே நங்குன்னு ஒரு கொட்டுறாரு. ரொம்ப நாள் கழிச்சு யுஷி வேறு அடி வாங்கினா. யுஷி உடம்புலேருந்து சங்கிட்ட அடி வாங்கினாரா.
அவருக்கா ரொம்ப நாள் கழிச்சு அடி வாங்கினாலும் ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அந்த பொண்ணும் இவளை பார்த்து பாவமாக இருக்கனால சரி நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் உங்கள் வீட்டுக்கு வந்து அப்படின்னு சொல்ல சரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல இங்கே அப்படியே யுஷி வந்து அந்த புது பொண்ணோட இருக்க அவளோட கையில் வந்து இருக்க நியூட் ஆர்ட் நெயில் டிசைன்ஸ்லாம் பார்த்தோன்னே அப்படியே சங்கடப்படல இருக்க விஷயம் வச்சு அப்படியே பொங்கி கேட்க அப்படியே 2 பேர் பேசிகிட்டு இருக்க இங்கே வீட்டில் இவங்க 3 பேரும் அப்படியே படிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஜூனா வந்து அவளுக்கு ஃபோனில் எதுவும் மெசேஜ் வரும் போல். உடனே இந்த அப்பாவுக்குலாம் வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் குழந்தைங்க ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன்னு சொன்னாங்க, அதுக்குள்ளே ஏன் எதுக்குன்னு எத்தனை கேள்வி கேட்குறாங்க. போயிட்டு வரேன்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது அப்படின்னோடனே அதான் யூஷிபடியில் இருக்கிற சண்டே ஆச்சு. அவர் பொங்கி எழுந்து எப்படி நீ சொல்லலாம், உன்னை பார்த்துக்கணும் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா அப்படின்லாம் கேட்க உடனே ஜூனா வந்து ஏன் யூஷி இப்போ பூமர் மாதிரி பேசிட்டு இருக்குன்னு ஒரே நிமிஷத்தில் அவளை ஆஃப் பண்ணிட இந்த சைடு அப்படியே அந்த டாப்பர் பொண்ணு வந்து உங்களுக்கு அது கேட்குறதுக்கு ஆள் இருக்காங்க, எனக்கு அது கூட இல்லை அப்படின்னு சொல்ல சண்டே வந்து ஆமாம் நீ தான் நல்லா படிக்கிற பொண்ணாச்சு, உன்னை எதுக்கு அவங்க ஃபீல் பண்ணணுன்னு, உன்னை பற்றி ஃபீல் பண்ணுறதுக்கே எதுவும் இல்லை தெரியுமா அப்படின்னும்போது அதெல்லாம் இல்லை, நான் படிக்கலைனா கூட அவங்க என்னை பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல இப்போ தான் யுஷிக்கு புரியுது அவன் எந்த யுஷி பாடியில் இருக்க சங்கத்துக்கு புரியுது அவன் என்ன மீனிங்கில் சொல்கிறான்னு. கரெக்டாக இன்சைட் பார்த்தா அப்போ தான் யுஷி வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்து ஏதோ நிறைய பொருள் வாங்கிட்டு வந்திருப்பா போல் காசு வந்திருக்குன்னு. உடனே அவங்க அம்மா பிடிச்சி அடிக்கிற என்னது இதெல்லாம், அவங்கக்கிட்ட காசு இருக்குன்னா என்ன வேணால் வாங்குவீங்களா, அவ்வளோ இதாகிடுச்சா அப்படின்னு கேட்க நான் சம்பாதிக்கிறேன் நான் வாங்குறேன் இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு கேட்க அப்போ வீட்டுக்கு எதுவுமே நீங்கள் தேவையான வாங்கிட்டு வர மாட்டேங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக சண்டே ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வரும். சண்டே படியிலுக்கு யுஷின்றது மறந்துட்டு பாட்டுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஹாய் சொல்ல அப்புறம் தான் ஞாபகம் வருது நம்ம யார் பாடியில் இருக்கோன்னே. அப்படியே சமாளிக்க அவங்க அம்மா வேறு ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்க சண்டை சரி சரி என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்காங்க அதை காட்டுறதுக்கு தான் கூப்பிட்டேன் அவளும் வந்து அவரை கூப்பிட்டு போயிடாரு. அவங்க அம்மாவும் இவரை ஒரு மாதிரியாக பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறாங்க. இங்கே வந்து யுஷி வந்து சங்கடியை கூப்பிட்டு என்னப்பா பண்ணி வச்சுருக்கீங்க, இப்போ எதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்க நான் படிக்கிறதுக்கு கூப்பிட்டேன், ஒன்றை மாதிரிலாம் இல்லை, அவங்க படித்து நான் வாங்குகிற மார்க்கை நான் படித்து இன்றைக்கி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ரேங்கே நான் தான் வாங்க போகிறேன், நான் எவ்வளோ உங்கள் அப்பா பற்றி உனக்கு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன், நான்லாம் எவ்வளோ நல்லா படிப்பேன் தெரியுமா அப்படின்னும் போது விஷயம் எப்போ போல் சரி கேட்டு தான் அவனுன்னு கேட்டுட்ருக்க சரி போய் தூங்குற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போக ஸ்கூலில் போயினா அங்கே எக்ஸாம் போல் சண்டேக்கு எதுவுமே புரியல. எக்ஸாம் பேப்பரை பார்த்ததுக்கப்புறம் ஃப்ரெண்டை பார்த்தா அவளுக்கும் ஏதோ பண்ணுறா, இந்த டாப்பர் பொண்ணு ஏதோ எழுதுறா, இவருக்கு டாப்பர் பொண்ணை பார்த்து ஏதாவது எழுதிடலாம் அப்படின்னும் போது கரெக்டாக சருன்னு தலையிலே மறுபடியும் ஒரு கொட்டு இன்றைக்கி நம்ம ஃபெயில் தான் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருமே ஏதோ அவங்களோட வேலையை பார்த்துட்ருக்காங்க. லைக் எல்லாமே கொஷின் எழுதிட்டு இருக்கும்போது இவளுக்கு எதுவுமே புரியல. அது வேறு ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க போல், எல்லோ கலர் நாய் வந்து 50% குட்டி ப்ரொடியூஸ் பண்ணுது, க்ரே கலர் நாய் வந்து 20% குட்டி ப்ரொடியூஸ் பண்ணுது, இப்போ 2 சேர்ந்தா எவ்வளோ குட்டி ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு கேட்டிருக்கு. அதுக்கு வந்து சங்கடே வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா அது மூட பொறுத்து அப்படின்னு எழுதி வச்சிடுறாரு. இந்த சைடு அப்படியே யுஷி வந்து ஆஃபீஸில் என்ன நடக்குது உடனே அந்த புது பையன் வந்து வாங்க உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு மேலே கூட்டு போய் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னும் நீங்கள் இப்போலாம் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க அந்த புது பொண்ணோட, நீங்கள் எப்பவுமே உங்களுக்கு செட் ஆகாதே அப்படின்னும் போது நீங்கள் தான் எனிமீஸ் ஆச்சு, என்ன எனிமீஸ் அப்படின்னும் போது ஆமாம் எப்போவுமே நீங்கள் குடிக்கிற காஃபியில் வந்து அவள் எச்சு துப்பி தான் வைப்பா, அதை தான் டெய்லியும் நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னும் போது என்னது எச்சு துப்பி அப்படின்னு ஒரு பெரிய ஷாக்கில் போயிடுறா. என்ன அப்படின்னா ஆமாம் அது தெரியாது, சரி ஏதோ ஒன்று எனக்கு நீங்கள் ப்ளீஸ் அவ கூட எப்படி ஃப்ரெண்ட் ஆகுதுன்னு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு அப்படியே இருக்க விஷயம் பார்த்துட்டு சரி முதல்ல நீ வந்து இப்படிலாம் இருக்காது, ரொம்ப இப்படிலாம் இருந்தால் பொண்ணுங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு நீ என்ன சேட் பண்ணுவ அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சேட் பண்ணதெல்லாம் எடுத்துக்காட்ட அவன் வெதர் ரிப்போர்ட்டர் மாதிரி ஏதோ சொல்லியிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீ என்னடா பண்ணுற, பொண்ணுக்கிட்ட சேட் பண்ண சொன்னால் என்னடா பேட் வச்சுருக்க அப்படின்ட்டு இவர் ஃபாஸ்ட்டாக வந்து நிறைய எமோஜிஸ்லாம் தட்டி விட்றாரு, ஹார்ட் எமோஜி அது இதுன்னு ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறது, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எபிசோட் டைப் பண்ண ஆரம்பிச்சிக்கும் போதே அதெல்லாம் என் பொண்ணு சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எமோஜியாக தட்டி விட்றாரு, ஹார்ட் எமோஜி அதுன்னு. அங்கேருந்து ரிப்ளை இப்படி தான் வருது. இங்கே பார்த்தா சங்டேக்கு வந்து அந்த க்ரஷ் பொண்ணு வந்து யுஷி ஃபோனுக்கு அமுச்சு விட்ருப்போம், நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாமா நாளைக்கு ஈவினிங் டைம் இருந்தா அப்படின்னு. உடனே சண்டே பார்த்து பொங்கிறாரு, எதுக்கு ஸ்கூல் படிக்கிற பொண்ணெல்லாம் கூப்பிட்டுருக்கான், டெலிட் பண்ணிடலாம்னு போகிறாரு, அப்புறம் வேணான்னு விட்டுரு. வீட்டில் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக யுஷி வந்து டயர்டாக வந்து உட்கார நாங்கள் இதை சாப்பிட்றியா அப்படின்னு கேட்க இல்லை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னும் போது சண்டே வந்து சொல்ல க்ரஷ் வந்து இது பண்ணியிருந்தான் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தான் அப்படின்னு ஃபோன் கொடுக்க ஏன் க்ரஷ்ஷை ஃபோன் தாங்க அப்படின்னு கேட்டு ஃபோன் வாங்கி பார்த்தா அந்த மெசேஜ் பார்த்தோன்னா அப்படியே ஃபோன் செக் பண்ணிகிட்ருப்பான். அப்போ தான் கரெக்டாக அதை பார்த்தோன்னா அவளுக்கா ஷாக் தாங்கலை யுஷிக்கு. என்னது
அவன் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கானா அப்படின்னு வாயில் வச்சு அந்த நூடுல்ஸை துப்புற அளவுக்கு துப்பிடுறாரு. அந்த மெசேஜை பார்த்துட்டு அவன் ஆக்சுவலி அவன் நினச்சிருப்பா ஏதோ நார்மலாக மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. அந்த பீட் பண்ணாமல் மெசேஜ் பார்த்தோன்னே அப்படியே சந்தோஷம் தலைக்கேறுது உச்சிக்கு. உடனே இதெல்லாம் பார்த்து சங்கிட்டு ஒரு டெலீட் பண்ணியிருக்கலாமோ, தப்பு பண்ணிட்டோம் போலயே அப்படின்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்க. இங்கே வந்து அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே ஸ்கூலுக்கு போயிட்டு இவர் ஸ்கூலுக்கு போக இவர் ஸ்கூலுக்கு போக அவள் ஆஃபீஸ் போக அப்படி இருக்க 2 பேரும் அப்படியே போயிட்டுருக்கும்போது பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஷயம் சொல்கிறான், நீங்கள் இனிமேல் அவனை மீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் பேசணும் அப்படி இப்படின்னு சொல்ல சங்கிட்டேக்கா ஒரே காண்டாவதுனாலும் சரி பரவாயில்ல ஏதோ சொல்கிறானே கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாளே கேட்போன்ற மாதிரி இருக்கு. அப்படி இந்த சைடு ஆஃபீஸில் வந்து அதே மாதிரி விஷயம் சொல்லி கொடுத்த மாதிரி அந்த புது பையனும் இந்த பொண்ணுக்கிட்ட பேச நிறைய ட்ரை பண்ணுறான். எமோஜியாக தள்ளிவிட இங்கேருந்து எமோஜியாக போகுது. அங்கே வந்து ஹாட்டாக எல்லாத்துலேயும் ஹார்ட் காட்டுறான், கையில் ஹார்ட் காட்டுறான், இவங்களும் ஹார்ட் காட்டுறாங்க. அப்படியே இவனும் ஒரு புக்கில் பேப்பர் மாதிரி ஹார்ட் செஞ்சு அதை ஹார்ட் காட்டிகிட்ருக்க அவங்களும் ரிட்டன் ஹார்ட் காட்டிட்டு தான் இருந்திருப்பாங்க. டக்குன்னு அவங்க அது வந்து மிடில் ஃபிங்கர் ஆக்க அப்படியே அவங்க ஃபேஸையும் மாற்றிட்டு போக இவனுக்கு அசிங்கமாக போயிடுது. ஹோல் இது முன்னாடி இந்த மாதிரி நடக்க அவனும் எதுவும் நடக்காத மாதிரியே போயிடுறான். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த யூஷியும் என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி இதுக்குன்னு இவ்வளோ ஹார்ட் எமோஜி அந்த மாதிரி பார்க்க அவனும் ஏதோ அசிங்கம் மூஞ்சில் தெரியக்கூடாதுன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்க. இங்கே இஷ்யூ எல்லாத்தையும் நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஆஃபீஸ் ஏதோ ஒர்க்னு சொல்ல அதெல்லாம் நினச்சிட்ருக்க. இங்கே அப்படியே சண்டே பார்த்தா முன்னாடி இருந்ததோட 4 ரேங்க் கீழே இறங்கிட்டாரு. ஜூனை வந்து பார்த்து என்ன நீ முன்னாடி இருந்ததோட இப்போ 4 ரேங்க் கீழே வந்துட்ட, அப்போயே நல்லா தான் படித்த பொண்ணுன்னு பார்த்தா இந்த பொண்ணு அவளை முன்னாடி இதுன்னா பார்த்தா கடைசியில் டாப்பர் வந்து லாஸ்ட் ரேங்க் வாங்கியிருப்பாங்க. 2 பேருக்குமே ஷாக் ஆகிடுச்சு. என்ன நீ டாப்பர், நீ தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது, நீ எப்படி எங்களோட கம்மியாக மார்க் வாங்கின அப்படின்னு சொல்ல அவள் வந்து எதுவுமே சொல்லாமல் போயிடுறான். உடனே சண்டே இப்போ என்ன ஆச்சு, ஏன் நீ தானே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க உடனே அந்த டாப்பர் பண்ண வந்து உனக்கே என்ன இப்போ நேரம் கலாய்க்கணுமா, கலாய்ச்சிட்டு போ, அதை விட்டுட்டு உனக்கு சொல்லணுன்னா சொல்லிட்டு போயிடு அப்படின்னு சொல்ல நான் அதுக்காகலாம் இல்லை, நான் ஃப்ரெண்டு தான், நான் உங்ககிட்ட நார்மலாக பேசணுன்னு தான் வந்தேன், நான் அந்த மாதிரிலாம் உங்ககிட்ட பேசவில்லை, நீ எதாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ண அப்படின்னு சொல்ல அந்த டாப்பர் பண்ணும் சொல்லிகிட்ருக்க. இவங்களும் அப்படியே பேசிட்டு நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஜாலியாக கொஞ்சம் பேச இதெல்லாம் பார்த்துட்டு ஜூனாவும் சன்டேவும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இந்த பொண்ணுக்கு இப்படி ஆச்சு, என்ன ஆச்சுன்ற மாதிரியே. கடைசியில் இங்கே ஆஃபீஸில் பார்த்தா இங்கே வந்து ஒரு மீட்டிங் போல், அது வந்து இன்டர்வியூ பண்ணுறது வந்து இன்னொருத்தவங்களாக தான் இருந்திருக்கும். ஆனால் அவர் வந்து அந்த டைம்னு பார்த்து நான் இல்லை என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்களும் இதுக்கு வேறு யார் இதுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துருக்காங்க. ஏன்னா அவர் வரான்னு சொல்லுவோம் வேறு வழியே இல்லாமல் இவங்க உடனே இவர் வந்து இந்த புது பொண்ணு தரலான்னு பார்க்க எனக்கு